குளோபல் டே. ஆமாம், இன்றைக்கி ப்ரேயர் குளோபல் டே. அதனால் நம்ம எல்லோரும் அப்படியே எழுச்சி நின்று ஊழியக்காரர்களெல்லாம் வாங்க, நம்ம தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். இது டு பி கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆமாம், நேரம் போதாது. நம்ம எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தலாம். வாங்க, நான் இதை முடித்து விட்டு 2 ஆராதனையில் பாஸ்டர் இங்கே பார்த்துக்குவார். நான் பிரசாந்த் நகரில் ஒரு சபையில் ஆண்டோட வார்த்தையை சொல்வதற்காக கூப்பிட்ருக்காங்க. ஆமாம், நிறைய ப்ரெஷர்ஸ், சபைக்கு வரமாட்டீங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு. அப்போது 2 ஆராதனை தான் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு அநேக இடங்களில் போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமாம், ஒருவேளை யாராவது நீங்கள் என்னோடு கூட வரணும் அப்படின்னு விருப்பம் தான் நீங்கள் வரலாம். நான் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க. குளோபல் ப்ரேயர் டே எல்லோரும் ஜெபிக்கலாமா? நம்ம காணிக்கை கொடுப்பதற்கு முன்னாடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நம்ம தேசத்தில் இருக்கிறதான கிட்டத்தட்ட 147 கோடி ஜனங்கள், நியராக 150 கோடி ஜனங்கள் நம்ம இந்தியா தேசத்தில் வந்துட்டாங்க. நம்ம அவர்களுடைய மன திரும்புதலுக்காய் ரட்சிப்புக்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் 2 பேராக கை கோத்துக்குவாங்க பார்க்கலாம். 2 பேராக ப்ளீஸ், எல்லோரும் 2 பேராக ஒரு கையை மட்டும் மேலே உயர்த்துங்க. இன்னொரு 2 கையை 2 பேரை பிடிச்சிக்கிட்டோம். எல்லோரும் ப்ளீஸ், பாஸ்டர்ஸுங்க எல்லாரும், ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி ஆமாம் குளோபல் ப்ரேயர் டே. அதனால் நம்ம இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இந்தியா பாரத தேசத்திற்காக ஜெபிக்கலாமா? இந்த இந்தியாவிலே சிலுவை கொடி பறக்கட்டுமே. இந்த இந்தியாவிலே இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டுமே. இந்தியாவிலே 150 கோடிக்கு வந்துட்டாங்க ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டுமே. மனக்கண்கள் திறக்கப்படட்டுமே. மனக்கண்கள் திறக்கப்படட்டுமே. அநேகர்கள் இந்த ஜபத்தினாலே, இன்றைக்கு குளோபல் ப்ரேயர் டேல ஜெபிக்கிற ஜபத்தினாலே அநேக மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை மனம் திரும்ப வேண்டும். அநேகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். இந்தியா இயேசுவை சந்திக்க வேண்டும். இந்தியா தேசம் இயேசுவால் சந்திக்கப்பட வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒருமனப்படுவோமா? எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? எங்கள் இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே. சுருக்கமாக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கலாமா? இந்தியாவின் ரட்சிப்புக்காக. பரிசுத்தவரே, மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி. எங்களுடைய தகப்பனே, இந்தியாக்காக ஜெபிக்கிறோம். எங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. பார்க்கும்போது தகப்பனே, எத்தனோ பேர் தகப்பனே அப்பா பாவத்திலே, சாபத்திலே, பொய்யிலே தகப்பனே வாழ்ந்து கொண்டு தகப்பனே உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, உம்மை அறியாமல் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுடைய பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உம்முடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் தகப்பனே ரட்சிக்கப்படாதபடி தகப்பனே தடை பண்ணுகிற எல்லா இருளின் ஆவிகள் அக்னினால் பற்றி எரிட்டும் தகப்பனே. எங்களுடைய இந்தியா தேசத்தை ஆளுகிற தகப்பனே அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும். எங்களுடைய இந்தியா தேசத்தை தகப்பனே ஆளுகிற தகப்பனே அப்பா தகப்பனே எம்எல்ஏகள் தகப்பனே, எம்பிகள் தகப்பனே அப்பா அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திலே தகப்பனே பிரவேசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய பாவங்கள் தெரிந்து ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. அவருடைய தகப்பனே அக்கிரமங்கள் இருந்து விடு தகப்பனே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் இந்தியா மேலே உம்முடைய தகப்பனே இரக்கத்தை காட்டுங்க தகப்பனே. இரக்கத்தின் தேவன் நீர் தகப்பனே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. உம்மை அறியாமல் இருக்கிற மக்களுக்கு தகப்பனே நீர்தான் மெய்யாமல் தேவன், நீர்தான் உலக ரட்சகர் என்று தகப்பனே அறிந்து தகப்பனே மனமாற தகப்பனே நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே,
எங்க இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட நாங்கள் சபையாய் சேர்ந்து ஊழியக்காரர்களாய் சேர்ந்து ரட்சிக்கப்படணும். இந்த வேளையில எங்க இந்தியா தேசத்தை ரட்சியும், எங்க இந்தியா தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே அதிகாரிகளை ரட்சியும், தலைவர்களை ரட்சியும், எம்எல்ஏ எம்பிகளை ரட்சியும், ஆண்டவரே கிராமத்தில் இருக்கிற சர்பஞ்சுகளை ரட்சியும், மந்திரவாதிகளை ரட்சியும், ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜ்யங்களை ரட்சியும், ஜனங்களை ரட்சியும், மக்களை ரட்சியும், மதவாதிகளை ரட்சியும், தீவிரவாதிகளை ரட்சியும். என் தேவன் ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய கண்களை தெரும், இந்த கண்களை தெரும். இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே அக்கினிக்கு உள்படாதபடி தேவா ரட்சிக்க, கோபாக்னியிலிருந்து விடுதலை கொடு ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் நம்ம தேசத்தில் இருக்கிறதான எல்லாம் சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, நம்ம கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நன்றி நன்றி. Thank you Lord. பரலோக பிதாவே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. சபை ஆண்டவரே ஜெபிக்கும்போது சபை ஜெபத்தின் மேலே விருப்பமா கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா ஆண்டவரே எங்க தேசத்துக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நன்றி எடுத்து துதிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நன்றி எடுத்து துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி எடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் எங்கள் ஆண்டவரே சபைகளுக்கு உபத்திரவங்கள் இருக்கிறதோ, சபைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால தூதர்கள் அனுப்பி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளபடி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவி வல்லமையால் மேல இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகப்பட்டவர்கள் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு ஊழியக்காரர்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒரு சபையில் மேல ரத்தத்தின் வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சபையில் அபிஷேகப்படட்டும், ஒரு ஊழியர்கள் அபிஷேகப்படட்டும். கர்த்தர் சேவகருக்கு நன்றி ஆண்டவரே. சத்தியத்துக்கு ஆதாரமா இருக்கிற சபைகளை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் அநேக ஆத்துமக்கள் எழும்பட்டும், நாளுக்கு நாள் அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்துக்கு தடை செய்கிற, விரோதமா தடை செய்கிற, விரோதமா நிற்கிற அதிகாரிகளையும் ராஜாக்களையும் ஆண்டவரே அரசாங்கங்களை தொடர்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. சுவிசேஷத்துக்கு தடை செய்கிற எல்லா மனுஷர்களை தொடர்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவன் ஜெபத்தை கேட்ட அற்புதங்களை செய்யப்படுகிறவருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டதற்காக கைகளை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்கிற திருடர்களை கர்த்தர் ரட்சிக்கட்டும். நம்ம தேசத்தில் கொலைபாதகளை ரட்சிக்கட்டும். நம்ம தேசத்தில் இன்னைக்கு போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கல கர்த்தர் ரட்சிக்கட்டும். ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கல கர்த்தர் ரட்சிக்கட்டும். எங்கே பார்த்தாலும் வாலிப சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் இன்றைக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா பயம் இல்லை. ஆமாம், இன்றைக்கு தேவ பயம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பெண்களும் ஆண்களும் குடிச்சிட்டு ஆடுகிறதான ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்து இருக்கிறது. கர்த்தர் நம் தேசத்தை மாற்றும்படியாய், நம்ம தேசத்தில் அழிந்து போகிற வாலிபர்களை பெண்களை கர்த்தர் மாற்றும்படியாய் எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி கடைசியாக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அழிந்து போகிற எத்தனையோ ஆண்களை பார்க்குறோம். குடிச்சு குடிச்சு தன் வாழ்க்கையும் தன் சரீரத்தையும் தன் குடும்பத்தையும் தன் மனைவி பிள்ளைகளையும் அழித்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், அழித்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் குடியின் அடிமதனத்திலிருந்து இயேசப்பா அவர்கள் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். போதை பொருள்களிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஓ அநேக ஜூதங்கள், ஓ அநேக விதமான ஆண்டவரே கெட்ட காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிற ரட்சியம், திருடர்கள், ஆன்லைன் திருடர்கள் ரட்சியம், மோசம் போக்குறவர்களை ரட்சியம், சீட் பண்ணுறவர்களை ரட்சியம், ஓ ஆண்டவரே பொய் பாதைகளை ரட்சியம், ரவுடிகளை ரட்சியம், கூண்டாக்களை ரட்சியம்,
என்கவுண்டர் பண்றவங்களை ரட்சியும், தீவிரவாதிகளை ரட்சியும், இன்னும் தேசத்தை மோச கெடுக்கிறவர்களை ரட்சியும் ஆண்டவரே. விசேஷ வாலிபர்கள், வாலிப பெண்கள் இன்னைக்கு குடியிலும் அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள், ஆன்லைனில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சியம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கெட்டு கிடக்கிறார்கள், கெட்டு குட்டி சோறாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்க தேசத்தை ரட்சியம் ஆண்டவரே, எங்க மக்களை ரட்சியம் ஆண்டவரே, ஆண்களை ரட்சியம் ஆண்டவரே, பெண்களை ரட்சியம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ரிலீஜியன்ஸை ரட்சியம் ஆண்டவரே, எல்லா பாஷக்கார ரட்சியம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற சகல ஜாதிகளை ரட்சியம் ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை ரட்சியம் ஆண்டவரே, பொலிட்டீஷியன்ஸ் ரட்சியம் ஆண்டவரே, எல்லா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய ரட்சியம் ஆண்டவரே, எம்ப்ளாய் நான் எம்ப்ளாய்ஸ் ரட்சியம் ஆண்டவரே. எங்க தேசம் சிலுவை கொடி பறக்கட்டும், ஜெய ஜெண்டா பறக்கட்டும். எங்க தேசத்திலே எழுப்புதல் எழும்பட்டும், எங்க தேசத்தில் எழுப்புதல் எழும்பட்டும், எங்க தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். சாத்தான் கோட்டைகள் உடைக்கப்படட்டும், தந்திரங்கள் எரிக்கப்படட்டும், விக்கிரகங்கள் அழிக்கப்படட்டும், சாத்தான் கிரிகள் முறியடிக்கப்படட்டும். தேசத்தில் ஜீவனுள்ள இயேசு நீரே என்று வெளிப்படட்டும். வேலைக்காரர்களை ஆசீர்வதியும். எல்லாம் கை வேலை செயலை உயர்த்தும். எங்கள் தேசத்தில் விவசாயிகளை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே வேலைக்காரர்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காய் நல்ல விசுவாசத்தோடு கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, சாபு நீங்கி சமாதானம் வரணுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளுள்ள வெளிச்சத்தையே காண வேண்டுமே. நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், கை தட்டி ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளுள்ளோர் ஜனங்களை காண வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகுது விட வேண்டுமே, சாபு நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகுது விட வேண்டுமே, சாபு நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஆமென். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆமென் ஆமென். ஜெபிக்கிறோம் கைகளை தட்டி துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். எழுப்புதல் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். நல்ல சத்தமாய் கை தட்டி. சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து விட்டது. ஓ எஸ், தகர்ந்து விட்டது. விசுவாசத்தோடு சாத்தான் கோட்டைகள், சாத்தான் கோட்டைகள் எல்லாம் நம்ம ஜெபத்தில் இன்றைக்கே உடைந்து விட்டது. சிலுவை கொடி பறக்க போகிறது. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டா அதுக்கு நாம் கர்த்தரை துதிக்கின்றவளா இருக்கணும்.